தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னங்க அட்மின் அனுஷா சுரேந்தர், ஏதோ சர்ப்ரைஸ் நீங்க ஒன்னத்தையும் காணோம். அதானே, எங்களை வர இப்படி கூட்டமா நிக்க வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணா என்ன அர்த்தம்? இருங்க பாய். 3, 2, 1. காதல் சொன்ன கனவே அது கண்ணோட கண்ட கனவே, காற்றாய் பறக்குது மனமே. என்ன கேஸ்கே டீம் எப்படி? முடிச்சு விட்டீங்க போங்க. கேரி ஆன் கேரி ஆன். ஹலோ மக்களே, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுதான் உங்களோட சர்ப்ரைஸ். கேஎஸ்கே டீம்ல இருந்து நாங்க எல்லாருமே பிபி டீமோட ஜாயின் பண்ண போறோங்க. நீங்க எல்லாருமே கேஎஸ்கேவை ரொம்ப மிஸ் பண்ணதுனாலயும் அதை பார்ட் 2 அது கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால மட்டும் தாங்க இப்ப நம்ம இந்த டிசிஷனுக்கு வந்திருக்கோம். சோ இதுக்கப்புறம் கேஎஸ்கே பார்ட் 2 அண்ட் பிபி ரெண்டும் மர்ஜ் ஆகி உங்களுக்கு அல்டிமேட் ஃபன்னா வரப்போகுது. மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் பிபி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த புது மக்களுக்கு கேஎஸ்கே என்னன்னு தெரியலனா, கேஎஸ்கேன்றது போன சீரீஸ்ங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச சீரீஸ். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பிபி போதும் பொண்ணு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்னொரு விஷயம், கேஎஸ்கேல இருக்கிற எல்லாரையுமே மொத்தமா இங்க கொண்டு வர முடியலங்க. ஏன்னா அங்க கேரக்டர்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணிருக்கிறதுனால. சோ நாங்க மட்டும் தான் இங்க யூஸ் ஆகாம மகாசங்கமம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எங்களை மட்டும் வச்சிருந்தாங்க. பட் நிறைய பேரு ஆதி, நிம்மதி, அதை விட சுடரமாவோட காமெடியை மிஸ் பண்ணோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லாரையுமே மொத்தமா கொண்டு வந்து இறக்கியாச்சு. அண்ட் இதை தாண்டி எங்களோட மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே பிபில இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் மர்ஜ் ஆகி உங்களுக்கு செம்ம ஃபன் அல்டிமேட்டான ஸ்டோரிஸ்லாம் இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் நீங்க எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஒரு வேர்ட்ஸும் தான் எங்களுக்கான மோட்டிவேஷன். பிரின்சி சீக்கிரம் வாங்க. மேம் பிரின்சி இமிடியேட்டா நம்மளோட ஐயருக்கு கால் பண்ணி பூமி பூஜைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. மேம், அந்த ஆதித்யா ஊரை விட்டு போகணும்னு சொன்னீங்களே. எஸ் பிரின்சி, அவன் ஊரை விட்டு போயிட்டான். அடுத்த பொங்கல் வரப்போகுது. இந்த 15 டேஸ் கேப்ல நான் கண்டிப்பா பூமி பூஜை போட்டு பாதி ஃபேக்டரி அது கட்டி இருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஐயருக்கு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். ஷூர் மேம். அன்னைக்கு அந்த ஆதித்யா வந்து ரொம்ப ஃபயரா பேசிட்டு போனால, பாக்குறேன் என்ன கிளிக்கிறான் நானும் பாக்குறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் எனக்கு இவ்ளோ டார்ச்சர் கொடுக்கறானா? அவன்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கேன். வேர்ல்ட் வைட் பிசினஸ் பண்ற இந்த நீலாம்பரியா ஆஃப்டர் ஆல் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் சென்னை நீயானு பூமி பூஜை போட்டு ஃபேக்டரி கட்ட ஆரம்பிச்சிட்டா அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். பிரின்சி சீக்கிரம் ஐயருக்கு லொகேஷன் அனுப்பி அங்க வர சொல்லுங்க. நான் இப்போ அங்க போறேன். ஓகே மேம், I'll send the location. நீங்களும் கிளம்புங்க. அப்படியே கார்லயே லொகேஷன் சென்ட் பண்ணுங்க. ஷூர் மேம். மேடம், என்ன சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? என்ன குமாரு, ரொம்ப நாளாச்சு போன் பண்ணி. கமிஷன் எதிர்பார்த்த, நான் இன்னும் கொடுக்கவே இல்ல. அந்த கோவமோ? இருக்கத்தானே செய்யும் மேடம். இவ்ளோ தூரம் உழைச்சிருக்கோம், ஒரு கமிஷன் கொடுக்க மாட்டீங்களே. நீ உழைச்சு கிழிச்ச. அந்த ஆத்தா கிட்ட எப்படியாவது வயலை வாங்கி குடுடானா ஒரு முயற்சி எடுத்திருப்பியா? நானா தானே முயற்சி பண்ணி அந்த வயலை வாங்கினேன். ஆனா கமிஷனுக்கு மட்டும் கரெக்டா வந்து நின்றுவ. ஏன் மேடம், நீங்க தான் நல்லா அழுது ஆத்தாவை ஏமாத்தி வாங்கிட்டீங்களே. பின்ன நீலாம்பரினா சும்மாவா? டேய், ஊருக்குள்ள போய் சொல்லு, இன்னைக்கு பூமி பூஜை போடுறேன். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்க வந்தாகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் வரவை. மேடம், நீங்க வச்ச ஆளு மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ₹1 கமிஷன் கொடுக்க மாட்டீங்க. ஜோ, கமிஷன் கமிஷன் அலையாத. உனக்கு கமிஷன் எல்லாம் மொத்தமா வந்து சேரும். நான் சொன்னதை மட்டும் செய். ஏதோ சொல்றீங்க, மொத்தமா வந்து சேரும்னு பாக்குறேன். சரி, இன்னொரு 10 நிமிஷத்துல ஊர் மக்கள் எல்லாரும் இங்க இருப்பாங்க. சந்தோஷம். கிளம்பு, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. பூமி பூஜையே போட்டாச்சு. இதுக்கு மேல எவன் வந்து நம்மள என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். போலீஸா? எதுக்கு போலீஸ் இப்ப இங்க வராங்க? ஹலோ மேடம். நீயா? நானே, அது நானே. போன வேகத்திலே திரும்பி வந்துட்ட. என்ன விஷயம்? எதையாவது மறந்துட்டு போயிட்டியா? மறந்துட்டு போல மேடம், மறந்துட்டு வந்துட்டேன். அத வாங்குறதுக்காக தான் போனேன். இப்ப வாங்கிட்டு அதே வேகத்துல ரிட்டர்ன் வந்துட்டேன். என்ன என்னென்னமோ வளர? இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கணுமே, வரல? என்ன மேடம், பெரிய பிசினஸ் விமன் அப்படி இப்படின்னு பீலா வீட்டுக்கிட்டு தெரிஞ்சீங்க, ஒரு போன் கால் வரலையா? தோ வந்துச்சுல, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க மேடம். ஹலோ
யோ இன்ஸ்பெக்டர், என்னையா அது? இந்த ஆதித்யா வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னையா நடக்குது? மேடம் சாரி மேடம், எல்லாம் சொதப்பிருச்சு. வாட்? என்னையா சொல்ற? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் எப்படியா உள்ள வந்தான்? சாரி மேடம், இப்ப சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் சென்னை டிஸ்ட்ரிக்ட் இல்ல. அப்புறம் நம்ம ஊரு சிக்கலுக்கு டைரக்டா போஸ்டிங் வாங்கி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு மேடம். வாட்? டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டானா? ஆமா மேடம். அதுவும் இப்ப உங்க முன்னாடி நிக்கிறது வெறும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆதித்ய அருணாச்சலம் இல்ல. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர்ல இருந்து ப்ரமோஷன் வாங்கி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிசிபி ஆதித்ய அருணாச்சலம். கண்ணுல திமிரு ஒன்னராகடிக்க வந்தாரு, தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. மொகர வீங்கிக்குமே, சைடு வாங்கிக்குமே, வரவ 3 வந்து தலைய சுத்தி ஆடிக்குமே, கை கால் மாறிக்குமே, துசுறு மாறிக்குமே, வர ஏனிப்படி ஏறிக்குமே. கண்ணுல திமிரு ஒன்னராகடிக்க வந்தாரு, தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. என்ன மேடம் மிரண்டுட்டீங்க போலயே. எஸ், வெறும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை ஆதித்ய அருணாச்சலமா இருந்தன்னா இப்போ டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிக்கல் ஆதித்ய அருணாச்சலமா ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மேடம். இதத்தான் மேடம் சொன்னேன், விட்டுட்டு வந்தத திரும்ப போய் வாங்கிட்டு வந்தேன்னு. மேடம் இது வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர்லாம் பார்க்க போறீங்க மேடம். ஹே, how is it possible? எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஊர்ல இருக்கிற எல்லாரோட கண்ணையும் விரல விட்டு ஆட்டி ஃபேக்டரி கட்டலான்னு பாக்குறீங்களா மேடம்? யார வேணா உங்களால ஏமாத்த முடியும், ஆனா என்ன நீங்க ஏமாத்தவே முடியாது. என்ன தாண்டி போய் இந்த ஊர் மக்களையும் நீங்க ஏமாத்த முடியாது. ஏன் மேடம் இவ்ளோ பயப்படுறீங்க? நான் எப்ப கிளம்பவேன்னு வெயிட் பண்ணி பூமி பூஜை போட்ட மாதிரில இருக்கு. அவ்வளோ தைரியம் இருந்தா நான் இருக்கும் போதே பூமி பூஜையை போடுங்க, நானும் நின்னு பூ போட்டுட்டு போறேன். தைரியம் இல்லாம இப்படி பயத்துல பூமி பூஜை போடாதீங்க மேடம், ஃபேக்டரி சரியா வராது. அதுக்கு தான் சொல்றேன். ஹே, நீ போயிட்டங்கிறதுக்காகலாம் நான் உன்னை இங்க பூமி பூஜை போட வரல. இன்னைக்கு புத்தாண்டு, அதனால நான் நல்லா இருக்குன்னு பூமி பூஜை போட வந்தேன். பூமி பூஜை தான் நீ இல்லாம போட்டுட்டேன்னு சொல்ற. இதுக்கப்புறம் இங்கே தானே இருப்ப. ஃபேக்டரி கட்டத முழுசா உன் கண்ணால பாரு, பார்த்து வெந்து வெந்து சாவு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. ஐயோ மேடம், நீங்க நம்ம கேரக்டரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பூமி பூஜை போட்டுட்டத சாதிச்சுட்டதான் நினைக்காத. அத நான் இல்லாத நேரத்துல பயந்து போய் பண்ணிருக்க. நான் இனிமே இந்த ஊர்ல தான் இருப்பேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு செங்கக்கல்ல கூட இந்த இடத்துல நட்டு வைக்க முடியாது. ப்ராப்பர் கம்ப்ளைண்டோட கூடி சீக்கிரத்துல உன்னை அரெஸ்ட் பண்றேன். நீ நினைக்கிறத நடக்க விட மாட்டேன் நீலாம்பரி. தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. சோ இப்ப என்னதான் சொல்ல வர ஆதி? உனக்கு கண்டிப்பா அங்க டிரான்ஸ்ஃபர் வேணுமா? ஆமாப்பா, அங்க உள்ள சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆஸ் அன் அசிஸ்டன்ட் கமிஷனரா, ஒரு போலீஸ் ஆபீசரா என்னால அந்த சிச்சுவேஷன் அப்படியே விட்டுட்டு வர முடியல. நான் போனது ஒரு வெக்கேஷன் தான், ஆனா என்னால அங்க இருந்து மீண்டு வர முடியலப்பா. நான் அது எல்லாத்தையும் சரி செய்யணும். அதுக்கு நான் இங்க இருந்தா முடியாது, அங்க இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர முடியும்பா. ப்ளீஸ் சிஎம் சார் கிட்ட பேசி எனக்கு இமீடியட்டா டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க. ஓகே, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு, நான் சிஎம் சார் கிட்ட பேசிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். ஓகேப்பா. ஹே, என்னடி சொல்ற? உண்மையாவா? அட ஆமா இந்திரன், உண்மையதான் சொல்றேன். சிட்டிக்குள்ளேயே இப்படியே வளர்ந்துட்டதுனால அங்க என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாமயே போயிடுச்சுல. ஆமாண்டா, ஆனா நான் உனக்கு கேட்காம ஒரு டிசிஷன் எடுத்துட்டேனே. உனக்கு எதுவும் ரொம்ப வருத்தமா இருக்கா? சாரி இந்திரன். அது எப்படிடி? பண்றதையும் பண்ணிட்டு உன்னை கேட்காம பண்ணிட்டேன்னு ஒரு சாரி வேற கேட்டுக்கிறீங்க. உசாரு. இருக்கட்டும் இருக்கட்டும், கொஞ்ச நாளாவே நீ என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்க. அங்க போய் வச்சுக்கிறேன்டி உன்ன. ஒரு பேச்சுக்கு சாரி கேட்டா ஏதாவது சொல்றோம்னா பாரு எருமை. சரிடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நல்ல விஷயத்துக்காக தானே நீ எடுத்திருக்க. இதுக்கெல்லாம் என்ன கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு வாய திறக்கிறோம்னா பாரு. என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. அப்போ உனக்கு விருப்பம் இல்லையா? என் மேல எதுவும் கோவமா? ஆமான்னு சொன்னா உனக்கெல்லாம் ஈவரக்கமே இல்லையா? இப்படி கஷ்டப்படுற ஒரு கிராமத்துக்கு நான் டீச்சரா போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு புரட்டி எடுப்பா. எதுக்கு வம்பு? சரின்னு சொல்லிட்டு போயிருவோம். ஏய் அப்படிலாம் இல்லடி, யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல உனக்கு பெருசா சேலரிலாம் வராதே, அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படி யோசிச்சியா? இல்லடா, ஆதி கூட கேட்டான். ஆனா எனக்கு
இந்த எஜுகேஷனை ரொம்ப இம்பார்ட்டண்டா மதிக்கிறவங்க, அவங்க மேல வரணும்னு நினைச்சு போக முடியாதவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு எனக்கு salary வரலனாலும் பிரச்சனை இல்ல. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் இல்லடி, கிளம்பலாம். எனக்கு ஆர்டர்ஸ் எப்போதும் போல வரதுதான், அதை நான் பாத்துக்கிறேன். சரி இந்திரன். அப்புறம் நக்ஷு அமைதிக்கலாம் ஸ்கூலு அங்கே படிக்கட்டும் இந்திரன், நானே கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். சரிடி. சரி, அம்மா அப்பா சந்துரு தன்மை எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலாம். இருடா, இல்ல இயல் வரட்டும், அவங்களையும் பார்த்து சொல்லிட்டு போலாம். சரிடி. வீரா வீரா மாமா வீராத் வந்து மாமா மாமா பாத்து பொறுமையா நடங்க மாமா, என்ன அவசரம்? நான் கீழே விழுந்தாதான் தாங்கி பிடிக்கிறதுக்கு நீ இருக்கீல வீரா. அந்த தைரியமா? நான் இல்லனா என்ன பண்ணுவீங்க? நீ என்ன விட்டுட்டு எங்க போற? நீ எங்க இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா முதல்ல ஓடி வரது நீ மட்டும்தான் வீரா. அந்த தைரியம் இல்லையா பின்ன? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? என் உசுரை கொடுத்து உங்க உசுரை காப்பாத்துவ. சண்டாளிவோம் பாசத்தால நானும் சுண்டேலியான புள்ள நீ கொன்ன கூட குத்தமில்ல நீ சொன்ன சாகும் இந்த புள்ள. மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமுமே இல்ல வீரா. அதுவும் இப்ப ரொம்ப சுகமா இருக்கு. மாமா ஆத்தா குரல் மாதிரி தானே இருக்கு. ஆமா வீரா, ஆத்தா தான் வந்திருக்கு. ஆத்தா உள்ள வா. ஆத்தா வா ஆத்தா. எத்தா விஷயம் தெரியுமா? நீலாம்பரி வந்து பூமி பூஜை போடுறாத்தா, எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா, போய் பூ போட்டு வாழ்த்திட்டு வா. அதுக்குதான் சாமி போறேன், உங்களையும் ஒரு வார்த்தை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வாங்க போலாம். ஆத்தா என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா இல்ல கலாய்ச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஒண்ணு புரியல. அவ வந்து கேட்டாலா, இந்த அம்மா வந்து எழுதி கொடுத்தாங்களாம். என்னத்துக்கு நீ அந்த வேலையை பண்ண? ஊருக்குள்ள பக்கத்துல நாங்கள செத்தா போயிட்டோம், உசுரோட தானே இருக்கோம். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணலைல? இத்தா நல்ல நல்லதுமா என்னத்துக்கு இப்படி பேசுறவ? ஒண்ணுமில்லதா, நம்மளாலதான் அந்த புள்ள ஃபேக்டரி கட்ட முடியாம கடந்துச்சு. சரி என்ன இத்தனோண்டு இடம் தானே, போட போயிட்டு போதுன்னு வித்துப்பிட்டேன். பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியட்டும், அப்புறம் இருக்குதுல உனக்கு. எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த அம்மா பூமி பூஜை போடுறாங்களா, இந்த அம்மா அப்படியே வந்துட்டாங்க ஆட்டிக்கிட்டு கூப்பிடுறதுக்கு. போ அத்தா பேசாம. ஏத்தா என்னது? எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்க எல்லாரும் தானே. இப்படி என்னை வரட்ட நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா உன்னைய திட்டவும் முடியல, உடவும் முடியல, எதுக்கு இப்படி பண்ற நீ? எனக்காக வாங்கத்தா. ஆத்தா மாமா விடு மாமா, ஆத்தாவளை கூப்பிடுதல ஏதோ தெரியாம பண்ணி பிடிச்சு பாத்துக்கிடுவோம். இல்லடி, ஏதாவது சின்ன விஷயம்னா பரவாயில்ல, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்குது. சரி மாமா, அத பண்ணி பிடிச்சல, பிறகு என்ன பண்ண முடியும்? உற்று பாத்துக்கிடுவோம். ஆத்தா இப்ப என்ன, அந்த பூமி பூஜைக்கு நீ போகணும் அவ்வளவுதானே, நாங்களும் வரணுமா? சரி வா போலாம். சரிதா சரிதா வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க மிஸ்ஸஸ் நிலா. சார் நான் ஆல்ரெடி போன்ல சொல்லியிருந்தேனே என்னோட ரெசிக்னேஷன் பத்தி. எஸ் நிலா, அத பத்தி யோசிச்சேன். நீங்க வேற என்ன ரீசன் சொல்லியிருந்தாலும் நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். ஆனா ஒரு கிராமத்துல 20 கிலோமீட்டருக்கு ஒரு கிளினிக் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்லன்னு சொன்னதுனால மட்டும்தான் உங்களை நான் விடுறேன். சார் நான் கண்டிப்பா மத்த எந்த ரீசன்காகவோ நம்ம கார்த்திக்ஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை விட்டு போயிருக்கவே மாட்டேன் சார். இப்படி ஒரு சிச்சுவேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கல கார்த்திக் சார், அதனாலதான். புரியுது மிஸ்ஸஸ் நிலா, நீங்க எடுத்திருக்கிற டிசிஷன் ரொம்ப ரொம்ப நல்ல டிசிஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ so much for your support சார். அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் எனக்கு உடனே கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன். ஷியோர் சார், என்னோட ஹெட் நீங்க தான், கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். தேங்க்யூ so much for working here நிலா. உங்களோட பங்க்சுவாலிட்டி, உங்களோட சின்சியாரிட்டி இதெல்லாமே உங்களை மேல கொண்டு போய் நிறுத்தும். நீங்க டாப் ஆஃப் தி டாக்டர்ஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா வருவீங்க. Your words means a lot சார், தேங்க்யூ so much. கண்டிப்பா உங்களை, கண்மணி அக்காவை, கவின், இதழ் இவங்க எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுவேன் சார். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஷியோர் நிலா, கண்டிப்பா சொல்றேன். நானும் உங்களை, உங்களோட சர்வீஸ, அப்புறம் என்னோட டியரஸ்ட் ஆதி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல் ஆஃப் தி டாப் நான் அக்ஷுவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். லாங் லீவ் இருக்கும்போது கண்டிப்பா வரோம் சார். ஓகே நிலா, பாய், டேக் கேர். சேம் டு யூ சார், பாய். சிட்டிக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்ச என்னைய நல்ல கிராமத்து காத்துக்கு, அதாவது நான் சின்ன வயசுல பாத்திருப்பீங்களே, இது சுடர்வேலன் காதல பாக்கலனா என்னோட லவ் ஸ்டோரி அதான் இந்த சுடரமா லவ் ஸ்டோரி அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. என்ன சுடரம்மா சைடுல ப்ரமோஷனா? யாராது?
பாத்துக்கிறேன் ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? சரி அதை விடுங்க. அந்த மாதிரி இருந்த என்ன நல்ல காத்தோட்டமா ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் இங்கதான் நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன கவலை. சின்ன கவலையா? என்ன அது? மறுபடியும் யாருடா? கொஞ்சம் குனிஞ்சு கீழே பாருங்க சுடரம்மா. உங்க முன்னாடி தான் நீந்திக்கிட்டு இருக்கோம். என்ன அது? நீந்திக்கிட்டு இருக்கீங்களா? அட பாவிகளா, இந்த ஊர்ல நீங்களும் பேசுவீங்களா? இந்த ஊர்லன்னு கிடையாது சுடரம்மா. நம்ம சேனல்ல அதுவும் போதும் பொண்ணு சீரிஸ்ல எல்லாரும் பேசுவோம். நம்ம அட்மின் பாத்தீங்களா? எங்களை கூட ஒரு ஆளா மதிச்சு உயிர் கொடுத்திருக்காங்க. டே திருத்தம், உயிர் கொடுக்கலடா, வாய் கொடுத்திருக்காங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏண்டா இப்படி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்க நிலைமையில என்னடா ஆவறது? சரி விடுங்க, இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் பாட்டுக்கு தனியா புலம்பிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். என் கூட பேச்சு துணைக்கு தான் 4 பேர் இருக்கீங்களே. ஆமா, உங்க பேரெல்லாம் என்னது? சுடரம்மா. என் பேரு பிங்கி. அப்புறம் என் பேரு மஞ்சளி. என் பேரு நீலு. டேய் டைனோசர் வாயா, உன் பேர் என்னடா? என் பேரு வாலு வாஞ்சிநாதன். அதானே பார்த்தேன். எப்படியும் பேருங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமேனு தான் கேட்டேன். அதுல எனக்கு பிடிச்ச பேரு வாலு வாஞ்சிநாதன் தான்பா. பேரு மட்டும்தான் பிடிச்சிருக்கா, என்னைய பிடிக்கலையா? டேய், உன்னை எனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? பிடிச்சா என்ன கல்யாணம் கட்டிக்க போறியா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், என்ன சொல்ற? என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஐயோ, பட் ஆனா என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பலடா. நான் வேணா ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கிட்டு வரவா? அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, நீ போய் உன் புருஷன்ட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு வா. நானும் போய் என் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு வரேன். டேய் வாஞ்சி, உனக்கு கல்யாணம் ஆயிச்சாடா? எனக்கு கல்யாணம் ஆகி 60 பிள்ளைங்க இருக்காங்க. 60? ஆமா, ஃப்ரெஷ் பீஸா நேத்து தான் இறக்கியிருக்கேன். 20 பிள்ளைங்க நேத்து தான் பிறந்துச்சு. டேய் வாஞ்சி, உன்னை நான் ஹீரோ மெட்டீரியல்னு நினைச்சேன்டா. ஆனா நீ வில்லன் மெட்டீரியலா இருக்கடா. ஏய் என்ன தப்பா பேசுற? நான் ஹீரோ தான். நான் என்ன பண்றது? எங்க இனத்தை பொறுத்த வரைக்கும் 60 பிள்ளைங்க எல்லாம் சாதாரணம். டேய் புரியுதுடா, இதுக்கு மேல நீ ஒன்னும் புரிய வைக்க வேணாம்டா. ஆமா, உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே. ஏன் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? டேய் வாஞ்சி, உனக்கு கூட என்ன பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல தானே? ஆமாண்டா வாஞ்சி, கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நான் தான் ஓடி போயிட்டேன். ஓ, ரன்னிங்கு, சேசிங்கு, ஃபைட்டிங்கு, ஃபயரிங்கு அந்த மாதிரி கல்யாணமா? சொல்ல போனா அந்த காலத்துல எல்லாம் பண்ண முடியாதுல. யாரும் எங்களெல்லாம் துரத்தல, நாங்களா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன அந்த காலத்துலன்னு சொல்ற? எந்த காலத்துல? ஆமா, உனக்கு பிள்ளைங்க இருக்குதா? டேய், பேரம்பேத்தி இருக்காங்கடா. என்னது? பேரம்பேத்தி இருக்காங்களா? ஐயா, இவ்வளவு நேரமா நான் கிளவிக்கிட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடா என்ன பொசுக்குன்னு கிளவின்னு சொல்லிட்ட? ஏமா வருத்தப்படுற? ஐயா, என்னது இது? வருத்தமா இருக்கிற மூஞ்சியை பார்க்கவே முடியலையே. நீ தானமா சொன்ன பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டேன்னு. அப்ப எப்படி உனக்கு வயசு 60 இருக்குமா? ஆக போகுது. சரி விடு. எங்க இடத்துல வயசெல்லாம் பார்க்க மாட்டோம். ஃபீல் பண்ணாத. நீ ஃபீல் பண்றத பார்க்க முடியல. இப்ப என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? விடு, மனசிறங்கி வந்து உன்னைய கட்டிக்கிறேன். ஹை, அப்பா, மூஞ்சி பிரைட் ஆயிருச்சு. சரி சுடரே, சொல்லுங்க வாஞ்சி. 60 பிள்ளைங்களுக்கும் சோறு ஊட்டணும். என் பொண்டாட்டி சமைச்சு வச்சிருப்பா. நான் போய் ஊட்டிட்டு வரேன். இல்லன்னா காட்டுன்னு கத்திட்டு கிடப்பா. நீ போயிட்டு அப்புறமா வா. வந்து உட்காந்துட்டு வாஞ்சி அப்படின்னு உன் குரல்ல கூப்பிடு. ஓடி வந்துடுறேன். என்ன? ஓகே வாஞ்சி, போயிட்டு வாங்க. பாய். லே வீணா போனவனே, என்னடா பண்ற? 60 பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டணும், அங்க யார்கிட்டடா உட்கார்ந்து கதை அடிச்சிட்டு இருக்க? வாடா இங்க. எமோஷனல் டேமேஜ். எப்ப பாரு நம்மள டேமேஜ் பண்றதே இந்த கிழங்காக்கு வேலை. ஜஸ்ட்டுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தாதன்னு 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். கேட்க மாட்டாளே. ஏய் வரண்டி இருடி. பாவம், வாஞ்சியோட வைஃப் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. நாளைக்கு வந்து பேசிப்போம்.